பார்க்கணும். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அந்த 12வது வசனத்தில் கடைசி அந்த 3 வரிகளை பார்க்கிறோம். கர்த்தர் என்னோடு இருப்பாரே ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி காலேப் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். காலேப் சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரே ஆனால் அவர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி காலேப் யோசுவாட்ட சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த காலேப்பை குறித்து அறிந்திருக்கிறோம், நிறையா விஷயங்களை அறிஞ்சிருக்கிறோம். ஒரு சில விஷயங்களை அறியாமல் இருந்திருப்பீங்க. அறியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். இந்த காலேப் என்கிறவன் உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவன். தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களை தேவன் எப்பயுமே என்ன செய்யறாருன்னா அந்த பூமியில அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கூட்டமா நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கலாம், அல்லது எத்தனையோ கூட்டமா ஜனங்கள் வரலாம். இதுல எத்தனை பேர் உத்தம இருதயத்தோடு தேவனிடத்துல இருக்கீங்க அப்படின்றது தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். மோசேக்கும் தெரியாது, எங்களை பாஸ்டருக்கும் தெரியாது. ஆனா தேவன் பாருங்க, உத்தம இருதயத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கான உரிய மரியாதையை தேவன் எல்லா நாட்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். நம்முடைய இருதயம் இன்னும் என்ன செய்யல, தேவனோடு கூட உத்தமமாய் இருக்கல. அதனால தான் இன்னும் நம்ம உபத்திரவத்தை விட்டு தாண்டாம இருக்கிறோம். உபத்திரவத்தை விட்டு உபத்திரவம் வரும், பைபிளில் போட்டிருக்கு. அந்த உபத்திரவம் உங்களுக்கு மகிமைக்கு ஏதுவாக முடிகிறதுக்கு தான் வரும். அதனால தான் ஏசாயாவில் சொல்லுகிறான், ஒரு பிரசவ வேதனை வருகிறது. எதுக்காக அப்படின்னா புதிய காரியங்கள் கிடைப்பதற்காக வருகிறது. அப்போ பிரசவ வேதனையை ஏன் ஆண்டவர் தருகிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், தரப்போகிறார் அல்லது செய்ய போகிறார். ஒரு நெருக்கம் வருதுன்னா அந்த நெருக்கம் என்ன செய்யும், ஒரு விசாலத்தை கொடுக்கும். இதுதான் தேவனுடைய படைப்பு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நல்லா தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமமாய் தேவனை நோக்கி பார்த்தோம், தேவனோடு பழகணும், தேவனோடு பேசணும், தேவனுக்காக செய்தோம், செயல்பட்டோம் அப்படின்னா அதை தேவன் கவனித்து கொண்டே இருப்பார். அதற்குரிய பலனை நிச்சயமா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை வெளிப்படுத்துவார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா 6 லட்சத்துக்கு மேற்பட்ட புருஷர்கள் மோசையின் காலத்துல மோசையோடு கூட எகிப்தை விட்டு வெளியில வர்றாங்க. 6 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க. அந்த 6 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வெளியில வந்தாலும் தேவன் பாருங்க, அந்த நேரத்தில் யோசுவாவை தலைவனாக பிரித்தெடுக்கிறார். மோசேவுக்கும் பிள்ளைகள் இருந்துச்சு. மோசேவுக்கும் பிள்ளைகள் இருந்தாலும் தேவன் யோசுவாவை தலைவனாக தெரிந்தெடுக்கிறார். ஏன் அப்படின்னா தேவன் மோசேனுடைய பிள்ளைகளை காட்டிலும் யோசுவாவுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருந்துச்சு. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, தேவனுடைய தெரிந்தெடுத்துதல் உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு முதல் அவர் கவனிக்கிறார். ஏலிக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் ஏலிக்கு பிள்ளைகள் இருந்தாலும் தேவன் என்ன செஞ்சார், சாமுவேலை தான் அடுத்த தலைவனாக கொண்டு வந்து வச்சார். இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ஏலியின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு வேதத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு மோசையின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு ஆவியானவர் எழுதி வைக்கல. ஏன்னா மோசை மேலே உள்ள ஆண்டவர் பெரிய மரியாதை வச்சிருந்தார். அதனால தான் அவங்க பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் என்ன செய்யல, எழுதி வைக்கல. நம்ம மேலே சில நேரத்தில் ஆண்டவர் நல்ல மரியாதை வச்சுருந்தாருன்னா சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் அசிங்கப்படுறத கூட என்ன செய்ய மாட்டார், அடுத்தவங்க கண்களுக்கு காமிக்க மாட்டார்லாம். சில வேதத்திலிருந்து நம்ம சில சத்தியங்களை தியானிக்கிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய இருதயத்துக்கு நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே ஏற்றவங்களாம் வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும். தேவனுடைய இருதயத்தை தான் நம்ம கவனிக்கிறோம், நம்முடைய இருதயத்தை தான் தேவன் கவனிக்கிறார். இங்கே காலேப் என்கிறவன் நான் சொன்ன பாருங்க, 6 லட்சம் பேரில் ஒரு 2 பேர் மட்டும்தான் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சிருந்தாங்க. அந்த 2 பேர் தான் சொன்னாங்க, தேவன் நம்ம மேல் பிரியமாக இருந்தான்னா நமக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார். தேவன் நம்ம மேலே பிரியமாக இருந்தார்னா நாம் இதுவரைக்கும் பண்ண வருத்தத்தை காட்டிலும் பெரிய மகிழ்ச்சியை நாம் என்ன செய்வோம், அனுபவிப்போம். அப்போ தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். நீங்கள் ஏன் வரப்போகிற எதிர்காலத்தை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காலேப்பும் யோசுவாவும் அன்றைக்கி என்ன செஞ்சாங்க, மோசையின் காலத்தில் மக்களோடு கூட வாதிட்டாங்க. தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்கள், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்க தேவனுடைய இருதயத்தை அறிவாங்க, தேவனுடைய நடத்துதல் அறிவாங்க, தேவனுடைய சித்தத்தை அறிவாங்க, தேவனுடைய வாழ்க்கையில் அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் அப்படின்றத நிதானிப்பாங்க. அதுதான் ஒரு உத்தம இருதயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலேப் என்கிறவன் யோசுவாவோடு பயணித்தவன், மோசையோடு கூட பயணித்தவன், ஆனால் உத்தம இருதயத்தோடு இருந்தான். ஆனால் அவனுக்கு உரிய மரியாதை
நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரியும், தேவன் எந்த உத்தமர்களுக்கும் உரிய மரியாதையை அன்னைக்கு கொடுக்கலைனாலும் அடுத்த நாள் கொடுக்குறாரு, அடுத்த நாள் கொடுக்கலைனாலும் அடுத்த சந்ததியாவது என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அதெல்லாம் கர்த்தர் என்னைக்கும் யாருக்கும் என்ன செய்யறதில்ல, அநியாயம் செய்யறதே இல்லை. இங்கே பாருங்க, யோசுவாவும் காலேபும் உத்தமர்கள். ஆனால் யோசுவாவுக்கு என்ன கிடைக்குது, பெரிய பதவி கிடைக்குது. ஆனால் காலேபுக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பதவி என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ தான் யோசுவாட்ட வந்து காலேப் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வயதின் இறுதி நாட்களில் வந்து இந்த நாம் சொன்ன அந்த 14ஆம் அதிகாரத்தில் யோசுவாவோடு பேசுகிறார். எப்பா நீ நானும் தான் கர்த்தரை உண்மையாக என்ன செஞ்சோம், பின்பற்றணும். கர்த்தர் நம்ம 2 பேருக்கு தான் வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு, நம்ம 2 பேரும் தான் அந்த தேசத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இந்த தேசத்தில் நான் பிடிச்ச இடத்த நான் விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் யோசுவா பங்கிட்டு கொடுக்குறார். ஆனால் அந்த காலேப் என்ன செய்கிறான், உரிமையாக எனக்கு வேண்டியதை நான் என்ன செய்கிறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட கேட்குறான். அப்போ அந்த காலேப் கேட்கும்போது வயது அவருக்கு என்ன செஞ்சுச்சுன்னா, ரொம்ப தள்ளாடுகிற வயது, 80 வயதுன்னு வச்சுக்கோங்களேன், பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. 40 வயசில் அவர் சொல்கிறாரு, இருந்த பலன் என் கூட இப்போ 80 வயசுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னன்னா, 40 வயசுல இருந்த என் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என் கூட தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். 40 வயசுல என் கூட கர்த்தர் இருந்ததுனால தான் நான் பராக்கிரமமானவைகளை செய்தேன். இன்னைக்கு 80 வயசானாலும் என் கூட கர்த்தர் இருக்கும்போது நான் பராக்கிரமமானவைகளை செய்வேன். அதனால தான் அவன் சொல்றான், அன்னைக்கு கர்த்தர் என் கூட இருந்ததப்ப அந்த 40 வயசுல நடந்ததை காட்டிலும் இன்னைக்கு 80 வயசுல கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். அதனால எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எதிரிகளையும் துரத்தி விட்டுட்டு கர்த்தர் எனக்குன்னு சொல்லி கொடுக்குற தேசத்தை என்னால் என்ன செய்ய முடியும், சுதந்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காலேப் யோசுவாட்ட கேட்கிறதை பார்க்கிறோம். தேவனும் காலேப்புடைய யோசுவாவுடைய யோசுவாவும் இந்த காலேப்புடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து என்ன செஞ்சார்னா, அவர் கேட்ட பூமியை கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கணும். உங்களுக்கு வயசு முக்கியம் இல்லை, உங்களுடைய சூழ்நிலை முக்கியம் இல்லை, உங்களுடைய எதுவும் சூழ்நிலை முக்கியம் இல்லை. உங்கள் கூட கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல அந்த நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் காண்கிற கனவுகள்லாம் நிறைவேறும். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்கும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும். கர்த்தரை நீங்கள் தக்க வச்சுக்கிறணும். கர்த்தர் எல்லாரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சில நேரத்தில் நம்மளுடைய கிரியைகள் நிமித்தம் விசனப்படுகிறார். கர்த்தர் சில நேரத்தில் நம்முடைய செயல்களின் நிமித்தம் தூரமாகிறார். ஏன்னா நம்மளோட சேர்ந்து அவர் உட்காந்து தண்ணி அடிக்க முடியாது, நம்மளோட உட்காந்து அவரும் சேர்ந்து விபச்சாரம் பண்ண முடியாது. புரியுதா? கர்த்தர் கூட இருக்கிறார், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு என்ன செஞ்சிடறோம், சில நேரத்தில் அப்படி தான் செஞ்சிடறோம். பைபிளில் பார்த்தீங்கன்னா சவுலை விட்டு ஒதுங்கி போனார்னு போட்டிருக்கு, சிம்சோனை விட்டு ஒதுங்கி போனார்னு போட்டிருக்கு. ஏன்னா சிம்சோன் போய் என்ன செஞ்சார், வேசிகளோட உலாவிக்கிட்டு இருந்தார். அதனால் கர்த்தர் பார்த்தார், கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன்னு ஒதுங்கினார். ஆனால் சிம்சோன் என்ன நினைச்சாரு, என்னைக்கு என் கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு, நான் எதிரிகளை என்ன செய்வேன், பந்தாடுவேன்னு நினைச்சாரு. சிம்சோனுக்கு புரியலை, கர்த்தர் என் கூட இருந்தால் தான் எதிரிகளை நான் பந்தாட முடியும். கர்த்தர் என் கூட இல்லைன்னா எதிரிகளை என்ன செஞ்சிருவாங்க, பிச்சு நார் நாராக ஆக்கிடுவாங்க. இதுக்கு சிம்சோனுக்கு அதுக்கப்புறம் லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. சில நேரத்தில் சில வெற்றிகளை பார்த்த உடனே நாம் வாட்டுக்கு சுயமான முடிவுகளை எடுத்துடுறோம். சில வெற்றிகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடனே நாம் வாட்டுக்கு மனசில் தோன்றுகிறதெல்லாம் ஆண்டவர் தான் செய்ய சொல்கிறாருன்னு செஞ்சிடுறோம். அப்படி தான் சிம்சோன் செஞ்சு கடைசியில் என்ன செஞ்சான், கர்த்தரை இழந்தான். கர்த்தரை இழந்ததுனால தான் எல்லா கணத்தையும் அவன் இழந்தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலேப் சொல்கிறது மாதிரி என் கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார். 40 ஆண்டுகள் வனாந்திர பயணம், யோசுவாவுக்கு கீழே பல ஆண்டுகள், மோசேவுக்கு கீழே பல ஆண்டுகள். ஆனால் காலேப் என்ன செய்யலை, முறுமுறுக்கவே இல்லை, வருத்தப்படவே இல்லை. கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி அநியாயம் செய்கிறார்னு சொல்லி புலம்பலை. நான் தான் சொன்ன பாருங்க, காலேப்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்தது மாதிரி சில வசனங்களை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா இல்லை. யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பெரிய முக்கியத்துவம், ஆனால் காலேப்புக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, அடுத்த சில அதிகாரங்களை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் வேறு மாதிரியான காரியங்களை செஞ்சார். காலேப்புக்குரிய முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். யோசுவாவின் காலங்கள் வேற, காலேப்புடைய காலங்கள் வேற. அப்போ கர்த்தரை நீங்கள் உறுதியாக வச்சுக்கிட்டீங்க அல்லது பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் அதைத்தான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயம் கர்த்தர் மேலே ஒரு உத்தமமாக இருக்கும்னா, நீங்கள் கர்த்தர் எனக்கு வேணும் அப்படின்ற நிச்சயத்தோடு இருப்பீங்கன்னா, கர்த்தருக்காக நான் எதையும் இழப்பேன், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் அப்படின்ற
அந்த வாஞ்சையோட, அந்த வைராக்கியத்தோட, அந்த வெறியோட இருந்தீங்கன்னா, நான் மறுபடியும் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடுகிறதெல்லாம் தொடங்கும். நீங்கள் எங்கே போனாலும் காரியங்கள் கைகூடும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றியை பார்ப்பீங்க. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததற்கு முழுக்க முழுக்க காரணம் பைபிள் போட்டிருக்கு, அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால தான் அவன் செய்கிறதெல்லாம் வெற்றியாக இருந்துச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். நம்ம கர்த்தரை என்ன செய்கிறோம்? ரொம்ப நீங்கள் உலகத்தாரை பாருங்கள், அவங்களுடைய தெய்வங்களை எவ்வளவோ உயர்த்தி உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. உலகத்தாரை நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க தெய்வம் அவங்கள ஒரு நாள் இப்படி உட்கார வச்சு என்ன செய்ய செஞ்சதில்லை, சாமி கும்பிட வச்சதில்லை. ஒன்று அவனை படுத்துக்கிட்டு சாமியை கும்பிட வைக்குது, இல்லை அவன் முழங்கால் போட்டு சாமியை கும்பிட வைக்குது, இல்லை வேற ஏதாவது ரூபத்தில் தான் அவனை அடிமை மாறிட்டு அவங்க தெய்வம் நடத்துது. ஆனால் அவன் பாருங்க, அவங்க தெய்வத்தை எவ்வளையோ வசதியாக வச்சிருக்கான். ஐயோ என் தெய்வத்துக்கு பிடிக்காதுப்பா, நான் கறி சாப்பிடக்கூடாதுன்றியான். ஐயோ என் தெய்வத்துக்கு பிடிக்காது, நான் என்ன செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, ஓ வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாதுன்றியான். நீங்களும் அப்படி இருந்து வந்தவங்க தான். ஆனால் இங்கே வந்த உடனே கர்த்தரை என்ன செய்றீங்க? ஏதோ போகிற போக்கில் நேசிப்போம்னு நேசிக்கிறீங்க. அந்த வைராக்கியத்தை விட்டுட்டீங்க, அவ்வளோதான். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது எவ்வளோ வைராக்கியமாக இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வெக்கமாக தான் இருக்கும். ஆனால் பாருங்க, நம்முடைய தேவன் நமக்காக இறங்கி வந்து அவர் மேன்மையை விட்டு, மகிமையை விட்டு, தேவதூதருடைய பணிவிடைகளை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்து வந்து நம்மளை மீட்பதற்காக பாவிகளிலேயே பெரிய பாவியை போல மறித்து நம்மளை எல்லாம் என்ன செஞ்சாராம்? இன்றைக்கும் அவர் பிள்ளையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவரை நீங்கள் வந்து நேசிக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். தான் உயிரை காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். தான் உயிரை காட்டலும், தான் மகிமையை காட்டலும், தான் மேன்மையை காட்டலும். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களோடு இருப்பதற்காக எல்லாத்தையும் இழந்தார். ஆனால் நானும் நீங்களும் கர்த்தரோடு இருக்கணும்னு சொல்லி, அல்லது கர்த்தர் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு நிச்சயத்தில் நம்ம சில நேரத்தில் என்ன செய்கிறோம்? வைராக்கியமாக இருக்க மாட்டேங்கிறோம். இந்த யோசுவாப்பா இவன் காலம் இப்போ பாருங்கள், கர்த்தர் என் கூட அன்னைக்கு இருந்தாருப்பா, இன்னைக்கு என் கூட இருக்கிறார். கர்த்தர் தான் எனக்கு அவசியம், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், கர்த்தர் தான் எனக்கு தேவை, கர்த்தருக்காக நான் எல்லாவற்றையும் துறக்க அவசியம். நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். கர்த்தரை நான் எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டேன். கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும், காலை பாருங்க, அதான் சொல்கிறேன், என்ன செஞ்சாலும். ஒருவேளை யோசுவாவுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கலாம், எனக்கு ஒருவேளை முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கலாம். அதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன்? என் கர்த்தரை எந்த வகையிலையும் காயப்படுத்த மாட்டேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம் என்ன செஞ்சிடறோம்? சின்ன சின்ன விஷயங்களை கர்த்தரை ரொம்ப காயப்படுத்திடுறோம். சில நேரத்தில் மட்டுப்படுத்தி பேசிடுறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் ஜனங்களை யோசிச்சு பாருங்கள். அவங்கெல்லாம் அவங்க தேவனை வந்து அவங்கள அடிமையாக வச்சிருக்கிற தேவனை கொண்டாடுறாங்க, அடிமையாக வச்சிருக்கிற தேவனை கொண்டாடுறாங்க. நம்மளை பிள்ளை மாதிரி, ராஜா மாதிரி வச்சிருக்கிற தேவனை நம்ம எவ்வளையோ என்ன செய்யணும்? கொண்டாடணும். எவ்வளையோ பாடி துதிக்கணும், எவ்வளையோ நன்றி சொல்லணும். அதெல்லாம் நீங்கள் செய்யாததுனால தான் பல நேரத்தில் நீங்கள் அடைய வேண்டிய மேன்மையை அடைய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ்ச்சி கிடைக்க மாட்டேங்குது. நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட இருக்கணும். யோசேப்பு கனவு காணுகிறார். யோசேப்பு கனவு காணுகிறார், தன் சகோதரர்களை பார்க்கலும் தான் பெரிய ஆளாக வரப்போகிறேன்னு சொல்லி. அப்போ கனவு காணும் போது வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில். இந்த துன்மார்க்கமாய் வாழுகிற இந்த சமுதாயத்தில் அல்லது சகோதரர்கள் மத்தியில் வாழுகிற இந்த யோசேப்பு துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு விரோதமாக நிற்கிறான். நான் தான் சொல்ல வரேன், ஒரு கனவு காண்றோம், தப்பு கிடையாது. அந்த கனவை அடையணும் அப்படின்னா இந்த கலிசடைகளை எல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த கலிசடைகளையும் வச்சுக்கிட்டு கனவையும் கர்த்தர் நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம்னா நம்மளை மாதிரி ஒரு அறவெட்டு யாரும் கிடையாது. அதுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சிடறோம்? கர்த்தர் தான் களவாணி பேன்னு பேச ஆரம்பிச்சிடறோம். அதுக்கு மேலே பேசுகிறதா இருந்தால், ஏன் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எங்களுக்கு ஏன் கர்த்தர் இதை செய்யலை, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு கர்த்தர் செய்யலைன்னு சொல்லிடுறோம். எல்லாம் நியாய தீர்ப்பு நாளுக்கு வரும்போது தான் என்ன செய்யும்? அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு பாருங்க, துன்மார்க்கமான சகோதரர்களோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், துன்மார்க்கமான குடும்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை யோசேப்புக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, யோசேப்புக்கு ஒரு கனவு இருக்குது. இந்த கனவு நிறைவேறணும்னா எனக்கு தேவன் அவசியம். அப்போ தேவன் அவசியம்னா அந்த துன்மார்க்கமான செயல்களில் என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது. நான் ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரமே உங்களுக்கு சொன்னேன், நான் பரிசுத்தவானா நடக்கிறதுனால கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளலை. என்னை கர்த்தர் பரிசுத்தவானா வச்சிருக்கிறதுனால பரிசுத்தமாக நடக்க வேண்டி இருக்குது.
என்னை நீதிமானா அவர் வச்சிருக்கிறார், அதனால நீதிமானா நடக்க வேண்டி இருக்குது. ஏன்னா கர்த்தர் கொண்டு போய் அங்கே வச்சுட்டாரு. நான் விரும்பினாலும் விரும்பலையோ அவர் தெய்வமாய் நான் நம்பின உடனே கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, என்னை கரைதரையற்றவனா மாற்றி வச்சிருக்கிறார். அதனால நான் கரைதரையற்றவனா வாழ்ந்து காமிக்கணும், குற்றமற்றவனா வாழ்ந்து காமிக்கணும். இப்போ பாருங்க, அப்படிதான் யோசேப்பு நினைக்கிறான். நான் கனவு காண்டேன், இந்த கனவு நிறைவேறனா கர்த்தர் எனக்கு அவசியம். இது பெரிய கனவு, இந்த கனவு நிறைவேறனா எனக்கு கர்த்தர் அவசியம். கர்த்தர் அவசியம் அப்படின்னா மற்றவங்கள போல நான் வாழ மாட்டேன். நான் ஒரு என்ன செய்ய போறேன், கரைதரையற்றவனாய் வாழ போகிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கத்தை அவன் அருவருக்கிறான், தீய வழிகளை அருவருக்கிறான். அதனுடைய விளைவு என்ன, அவன் அதிகமாக பாதிக்கப்படுறான். அதிகமாக பாதிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் யோசேப்பு எந்த இடத்துலையும் முறுமுறுத்தான் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதி வைக்கிறேன். பாருங்க, சில நேரத்தில் துன்மார்க்கர்கள் பாதிக்கப்படலை, துன்மார்க்கத்தை வெறுக்கிறவங்க பாதிக்கப்படும் போது நாம் என்ன செஞ்சிடறோம், பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடறோம். துன்மார்க்கர்கள் பாதிக்கப்படலை, துன்மார்க்கத்தை வெறுக்கிற நாம என்ன செய்கிறோம், அதிகமாக தண்டிக்கப்படுறோம் அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிடறோம். யோசேப்பை குறித்து பைபிளை வாசிக்கிறோம், அந்த இடத்துல அவன் கோவப்பட்டு தேவனோடு என்ன செஞ்சது மாதிரி தெரியலை, வேதத்தில் இல்லை, ஆவியானவர் அதை நமக்கு எழுதி வைக்கலை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு பாருங்க, அந்த இடத்துல பாதிக்கப்படுற சகோதரர்கள் அவனை கொண்டு போய் வித்துடுறாங்க, சகோதரர்கள் அவனை கொண்டு போய் குழியில் போட்டுடுறாங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் குழியில் போடும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை விற்கும் போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போத்திபார் வீட்டுக்கு போகும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, சகோதரனை இழந்தான் ஆனால் கர்த்தரை இழக்கலை, பெற்றோரை இழந்தான் ஆனால் கர்த்தரை இழக்கலை, பல வர்ண அங்கிகளை இழந்தான் ஆனால் கர்த்தரை இழக்கலை. நான் அதான் சொல்ல வருகிறேன், எதை இழந்தாலும் யாரை இழக்கக்கூடாது, கர்த்தரை இழக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு வேண்டாம்ன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கர்த்தரை துன்பப்படுத்துகிற காரியத்தை அல்லது கர்த்தரை வருத்தப்படுத்துகிற காரியத்தை செய்வதற்கு நமக்கு துணிவு வரக்கூடாது. அப்போ பாருங்க, யோசேப்பு எல்லாத்தையும் செஞ்சான். திடீர்னு பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு பெரிய சோதனை. 39ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் அங்கே ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, யோசேப்புடைய முதலாளி அம்மா யோசேப்பை கூப்பிடுறாங்க. முதலாளி அம்மா கூப்பிடுறாங்க. சாதாரண ஒரு மனுஷனா, ஒரு வாலிப பையனா, அல்லது ஒரு அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், முதலாளி அம்மா கூப்பிட்டா எத்தனை பேர் ஓடுவாங்கன்ட்டு. நீங்கள்லாம் பெண்களுக்கு தெரியாது, ஆண்களுக்கு தான் அந்த எமோஷன் தெரியும். அப்போ யோசேப்பு பாருங்கள், சே என் கனவு நிறைவேறணும், நான் கர்த்தருக்கு விரோதமாக எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படி தான் அவன் சொல்கிறான். நான் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்கிறது, ஐயோ வேண்டாம்ப்பா, என் கனவு நிறைவேறணும். வாழ்க்கையில் கஷ்டத்தின் மேலே கஷ்டத்தை பார்க்குறான், நஷ்டத்தின் மேலே நஷ்டத்தை பார்க்குறான், வேதனையின் மேலே வேதனையை பார்க்குறான். ஆனாலும் கர்த்தர் என் கூட இருந்தால் தான் கனவு நிறைவேறும் அப்படின்னு அவன் விரும்புகிறான். சில நேரத்தில் சில துன்பங்கள் வந்த உடனே நாம் என்ன செஞ்சிடறோம், நிலை குலைந்து போயிடுறோம். எதிர்பார்க்காத சில தீங்குகள் வந்த உடனே நிலை குலைந்து போயிடுறோம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நிகழ்வை நமக்கு வருங்காலத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், தரப்போகிறார். தேவன் அனுமதிக்கிற சில வேதனைகள், சில துன்பங்கள், சில பாடுகள் நமக்கு பெரிய நன்மையை கொடுக்க போகிறது, பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, பெரிய மேன்மையை கொடுக்க போகிறது. அது வரைக்கும் நாம் மௌனமாக இருந்து கர்த்தாவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே போதும், நமக்கான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம். யோசேப்பு பாருங்க, நாம் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, எப்படி நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது. நான் அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு வேணும், அவ்வளோதான். நீ போத்திபாருடைய மனைவியாக இருக்கலாம், அல்லது பெரிய அதிகாரத்தில் உள்ள மனைவியாக இருக்கலாம், அல்லது ஐஸ்வர்யம் உள்ளவங்களுடைய எந்தவா இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். அதனால தான் தொடர்ந்து கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை கவனித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சிறைச்சாலையில் போய் போடப்படுகிறான், அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், சிறைச்சாலையிலையும் கூட போடப்படுகிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் கூட இருக்கணும்னு நினச்சிட்டிங்கனாலே உங்களுடைய காரியங்கள் யாவும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஜெயமாய் மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய காரியங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த இடத்துலலாம் தாழ்ந்து போனீங்களோ அந்த இடத்துலலாம் உயர ஆரம்பிச்சிருவீங்க. எந்த இடத்துலலாம் வைக்கப்பட்டீங்களோ அங்கே இடையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், இந்த காலையில் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த மலைநாடு எனக்கு ஏமாத்திரும், இந்த ராட்சதர்கள் எனக்கு ஏமாத்திரும். அப்போ கர்த்தர் என் கூட இருக்கும்போது கர்த்தரை மாத்திரம் நான் என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் நான் துக்கப்படுத்தக்கூடாது. இப்போ இதே கான்செப்டில் அவன் இருக்கிறான். இப்போ இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை முடித்த உடனே அந்த யோசுவாவுக்குரிய கனத்தை கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்றதை நம்ம நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வாங்க.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம். கர்த்தர் தனக்கு தான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்பின அந்த காலேப்பினுடைய மகளை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அக்சால், அவளை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. காலேப்புடைய மகள் பேர் அக்சால் அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தில் காலேப் என்ன செய்யறாரு, அக்சாலை குறித்து சில விஷயங்களை எழுதுகிறார் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ அந்த காலேப்புடைய மகள் அக்சால் என்ன செய்கிறாங்க, ஒரு ஒத்னியேல் என்கிற ஒரு மனிதனுக்கு மனம் முடிக்கப்படுகிறார்கள். ஒத்னியேல் என்கிற மகளுக்கு மனம் முடிக்கப்படுறாங்க. இந்த ஒத்னியேலை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். இதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் வாங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தபோது அதில் 9ஆம் வசனம் போட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படிக்கு காலேப்பின் தம்பியாகிய கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகரை அவனுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் என்ன செஞ்சார், அவன் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் வசனம் போட்டிருக்கு, 40 வருடம் அமைதலா இருந்தது. 40 வருஷம் அந்த ஒத்னியேல் என்ன செஞ்சானா, ராஜாவா இருந்தான், நியாயாதிபதியா இருந்தான், தலைவனா இருந்தான். இங்கே தான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். யோசுவாவுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைச்சிச்சு, ஆனா காலேபுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கல. ஆனா கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஆனா இங்க பார்க்கிறோம், கர்த்தர் பாருங்க, அவனுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, எங்கள் வம்சத்தில் அடுத்த வர்றவனுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த அதிகாரத்தை கொடுக்கணும், அந்த பதவியை கொடுக்கணும், அந்த உயர்வை கொடுக்கணும், அந்த மேன்மையை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் திட்டத்தை மாறாமல் வச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ உத்தமமாக இருக்கிறோம், சில நேரத்தில் நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் இன்னொரு உத்தமனுக்கு போயிருதுன்னு வச்சுக்கிறோம். கவனிக்கிறீங்களா? நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு இன்னொரு உத்தமனுக்கு போயிடுச்சுன்னா அந்த உத்தமனை நம்ம உத்தமன் யாராவது சொல்லுவோமா? அப்படி சொல்கிறவங்க தான் உத்தமம் இருக்கு. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. புரியுதா புரியலையான்னு தெரியல. புரிஞ்சாலும் சோத்திரம், புரியலாட்டினாலும் சோத்திரம் தான். இப்போ நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு, ஆனால் நம்மளை காட்டு இன்னொரு உத்தமனுக்கு போயிடுது. அந்த உத்தமன் நம்ம சொல்லும் போதே என்ன செய்வோம், பயங்கரமாக ஒரு எடக்கு வச்சு பேசுவோம். அந்த உத்தமனுக்கு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? இதுதான் நேச்சர். அப்படியே இல்லைனாலும் அந்த உத்தமனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொட்டைகள் காண்பிக்க ஆரம்பிப்போம். அந்த உத்தமன் மேலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கறி. அவன் உத்தமன் தான், காலேப்பு உத்தமன் தான், யோசுவா உத்தமன் தான். அந்த உத்தமனை உத்தமன்னு ஏற்றுக்கிறவன் தான் உத்தமன். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்களோ அது நீங்களே நிதானிச்சுக்கோங்க. பாவிகளை உத்தமன்னு ஏற்றுக்கிறது உங்களை சொல்லலை, உத்தமர்களையாவது என்ன செய்யுங்க, உத்தமேன்னு ஏற்றுக்கோங்க. இப்போ பாருங்க, யோசுவா அவன் உத்தமனாக இருந்தான், அவனுக்குரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சு. ஆனால் காலேபு உத்தமனாக இருந்தான், அவனுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் பாருங்க, அடுத்து அவனுடைய சந்ததிகளில் அக்சாலை கொண்டு வராரு. அக்சாலை ஒருத்தன் கட்டுறான். அவனை கட்டினதுக்காகவே ஒத்னியனுடைய காலேப்புடைய மகளை கட்டினதுக்காகவே அவனை மறுபடியும் 40 வருஷம் என்ன செய்கிறார், கர்த்தர் ஒரு பெரிய தலைவனாக ஒத்னியலை காலேப்பை நிமித்தம் வைக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கூட இருந்து சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் நிகழாமல் போயிருச்சுன்னா, உங்களை காட்டிலும் ஒரு உத்தமன் கைக்கு போயிருச்சுன்னா, நீங்கள் நானும் என்ன செய்யணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். என்னை காட்டிலும் ஒரு உத்தமன் கைக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறான்றதை முதல் நீங்கள் ஏற்றுக்கிறணும். யாரையும் உடனே சட்டுப்பட்டு செஞ்சிடாதீங்க, புரிஞ்சு தள்ளிடாதீங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உண்மைக்கே நல்லவங்க கைக்கு போச்சுன்னா சந்தோஷப்படுங்க. நம்மளை காட்டில் அவங்க நல்லவங்களாக கர்த்தர் பார்வையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. நம்மளை காட்டில் ஏதோ ஒரு வகையில் கர்த்தரை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, அவங்க காலம் முடிச்சதுக்கப்புறம் அதே இடத்துல உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சிடுறாரு. அவங்க காலம் முடிச்ச உடனே அதே இடத்துல கர்த்தர் உங்கள் பிள்ளைகள், ஏன்னா அடுத்த உத்தமன் நீங்கள் தான், நீங்கள் தான் அடுத்த கர்த்தரை உண்மையாக என்ன செய்கிறீங்க, தேடுற ஆளாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த மனுஷன் உங்களை காட்டிலும் ஒரு ஸ்டெப் என்ன செய்கிறாரு, மேலே இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்சாலை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா உயர்ந்த இடத்துல வைக்கிறார். ஒருவேளை காலேப்புக்கு மகை மாறி இல்லையா என்னன்னு தெரியலை, மகை இருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார், போல மருமகனை கொண்டு வந்து சில நேரத்தில் உங்களுக்குமே மகை இருக்குது, மருமகை இல்லை. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு மகை இருக்காங்க, மகை இல்லை, அப்படிப்பட்ட ஏதாவது கவலைகள் இருந்துச்சுன்னா ஒன்றும் கவலையே படாதீங்க. கர்த்தர் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருந்தார்னா உங்கள் வீட்டுக்கு வர்ற
மகளா மாறிடுவாங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா உங்கள் வீட்டுக்கு வர மருமகன் மகனாக மாறிடுவார். இந்த காலேபு பாருங்க, கர்த்தரை கூட வச்சுக்கிட்டார். அதனால தான் மருமகன் என்ன செஞ்சிட்டாரு, மகனாக மாறிட்டார். அப்போ மகனாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கர்த்தரை நம்மோடு கூட என்ன செஞ்சுக்கணும், எப்பயும் பிடித்து கொள்வதற்கும் வச்சு கொள்வதற்கும், கர்த்தரை எப்பயுமே நம்ம சார்ந்து கொள்வதற்கும் நம்ம அதிகமாக என்ன செய்யணும், விரும்பணும். இப்போ பாருங்க, இந்த அக்சாலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இந்த அக்சால் தன்னுடைய தகப்பன்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கொடுங்க. 1ஆம் அதிகாரத்தில் கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் ரைட்டு, எனக்கு என்ன செய்யுங்க, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கொடுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்ததில், எப்படி காலேப் கொடுத்ததில் தன்னுடைய மகளுக்கு திருப்தி இல்லை, சில நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அக்சாலை போல காலேப்பிட்ட அக்சால் கேட்குறாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், கர்த்தர்கிட்ட கேட்க போகிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார், நல்ல தேசத்தை தான் கொடுத்துருக்கிறார், நல்ல பூமியை தான் கொடுத்துருக்கிறார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கூட இருந்துக்கிட்டாருன்னா, நீங்கள் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ விரும்புகிறத என்கிட்ட கேள் அப்படின்றார். நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னு வைங்க. நீங்கள் சாலமோனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிச்சிருக்கோம் பலமுறை, இருந்தாலும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் சாலமோனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது 3ஆம் அதிகாரத்தில். 1 ராஜாக்களின் புஸ்தகம் சாலமோனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சாலமோனுடைய வாழ்க்கையை குறித்து போட்டிருக்கு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சான், அன்பு கூர்ந்தான். அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வச்சுக்கிறணும் கர்த்தரை அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும், கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தரை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதை உங்களுடைய கிரியைகள்லையும் வெளிப்படுத்தணும். நான் தான் சொன்ன பாருங்க, கர்த்தரை நேசிக்கிறோம். சவுல் என்ன செஞ்சாரு, கிரியைகள்லாம் கெட்ட கிரியையாக வச்சிருந்தார். சவுளுடைய வாழ்க்கையை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சவுல் சொல்லுவார், நான் கர்த்தருக்காகத்தான் அந்த ஆடு மாடுகளை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படிம்பாரு. கர்த்தர் சொல்லுவார், அந்த ஆடு மாடுகளை எல்லாம் நீ பிடிக்காதடாம் பாரு, அதெல்லாம் வெட்டி போட்டுறான் பாரு. இவன் என்ன செய்வானா, கர்த்தருக்காகத்தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த ஆடு மாடுகளை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படிமா. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, கர்த்தரை நேசிக்கிறவங்க அவங்களுடைய செயல்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும், கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். இப்போ இந்த சாலமோனை பாருங்க, கர்த்தரை நேசிச்சான், அவனுடைய செயல்கள் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்துச்சு. இதே சாலமோன் தன்னுடைய செயல்களை மாற்றினா பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் அவன் மேல கோபமாக இருந்தாருமே பைபிளில் போட்டிருக்கு. நீங்க சாலமோனை போல கர்த்தரை நேசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகிறார். நீங்க கர்த்தரை பிடிச்சுக்கிட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகிறார். சாலமோனுக்கு தரிசனமாகிறார். சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன செய்யறாருன்னா, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்க போகிறார். நீ கர்த்தர் என் கூட இருந்தால் போதும், என் கூட இருந்தால் போதும்னு சொல்லும்போது உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், நீ விரும்புகிறத என்கிட்ட கேள், என்கிட்ட விரும்புகிறத கேள். அக்சால் தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது இறங்குறாங்க. இறங்கின உடனே காலை கோப்பி தான் கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும், இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு விரும்புகிறது என்ன. இங்கே பாருங்க, அப்படி தான் கேட்குறாரு சாலமோன். சாலமோன் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு கர்த்தரை நேசிக்கிறத. 5ஆம் வசனத்தில் கர்த்தர் உடனே வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு சொப்பனத்தில் தரிசனமாகி அம்மா சாலமோனை பார்த்து கேட்குறாரு, நீ விரும்புகிறத கேள் அப்படின்றாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை தேவனிடத்தில் என்ன செய்யணும், கேட்கணும். நம்ம தேவனை நேசிக்கிறோம், எப்படிப்பட்டதை விரும்புகிறோன்றதை தேவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். எப்படி யோசுவாட்ட போய் காலேப் கேட்கிறார், நான் இது எப்படிப்பட்ட தேசத்தை விரும்புகிறேன்னு கேட்கிறார். அக்சால் போய் தன்னுடைய தகப்பனாகிய காலேப்பிட்ட கேட்குறாங்க, எனக்கு எப்படிப்பட்ட பூமி வேணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற ஆட்களாக இருந்தால் கர்த்தரிடத்துல கேட்கலாம், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகணும், எனக்கு இந்த வாழ்க்கை உருவாகணும், எனக்கு இந்த எதிர்காலம் உருவாகணும், எனக்கு இப்படிப்பட்ட வாகனங்கள் வேணும், அல்லது இப்படிப்பட்ட வீடு வேணும், அல்லது எனக்கு இது வேணும் அது வேணும், எது வேணும், அது உங்களுக்கும் கர்த்தருக்குமே வெளிச்சம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, உங்களுக்கு வேண்டதை கேளுன்றார். இப்போ இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம். வேணுங்கன்றத கேளு அப்படின்னு உடனே சாலமோன் என்ன செய்கிறாருன்னா,
ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்டுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கர்த்தர் எவ்வளவு அதிசயமானவர்னு பாருங்க. சாலமோன் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்ட உடனே கர்த்தர் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறாருன்னா ரொம்ப ஆச்சரியமானவர். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ரொம்ப அதிசயம். அவன் கேட்கறதல்ல, அவனுக்கு கேளாததையும் கொடுக்க விரும்புகிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சில நேரத்தில் உங்களுக்கு எதெல்லாம் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அல்ல, உங்கள் எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதையும் சேர்த்து அவர் என்ன செய்கிறார், தருகிறவராய் மாறி விடுகிறார். அப்போ அவன் கேட்டதை மட்டும் இல்லை, அவன் கேட்க தவறுனது, கேட்க மறந்தது, அவன் வேணாம்னு சொல்லி நினைச்சது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். கவனிக்கிறீங்களா? கர்த்தரை நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார். நீங்கள் விரும்பாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க விரும்பாம இருக்கலாம். சாலமோன் விரும்பாம தான் இருந்தான். அப்ப கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அல்லது நீங்க கர்த்தரை நேசிக்கிறீங்க. அதனால ஒருவேளை நீங்க சொல்லலாம் எனக்கு கர்த்தர் இருந்தா போதும்னு நீங்க சொல்லலாம், அல்லது எனக்கு ஒன்றும் வேண்டாம்பான்னு சாலமோனை போல சொல்லலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா தன்னை நேசிக்கிறவங்க அந்த பூமியில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். அதுதான் சாலமோனுக்கு செய்கிறார். நீ வேணா என்னை நேசிக்கலாம், நான் உன்னை அந்த பூமியில் என்ன செய்ய மாட்டேன், சும்மாலாம் விட மாட்டேன்னு சொல்லி ஐஸ்வர்யத்தையும் கேளாத, பைபிள் அப்படிதான் போட்டுருக்கு, கனத்தையும். அப்போ கர்த்தரை நேசிக்கிறவங்களை கர்த்தரை என்ன செய்கிறா, இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா மாற்றணும்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்பலையா அது உங்களுக்கு தான் தெரியும். விரும்பாதவங்க யார் பாஸ்டர் இருக்கிறான், பணக்காரங்களா ஆகணும்னு சொல்லி யார் தான் நாங்கள் விரும்பாமல் இருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. வாய்ப்பு கிடைச்சா நாளையிலேருந்து நாங்களும் என்ன செய்யலாம். நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நேசிங்க, வாய்ப்புகள் அவர் என்ன செய்வார், உங்களுக்காக எந்த வாய்ப்பையும் உருவாக்கி தருவார். சொல்கிறாரு பாருங்க, கோரேஸ் எனக்கு பிரியமானவன், அவனுக்காக நான் என்ன செய்வேன், அந்த ரங்கத்தில் மறைந்திருந்தாலும் ஒளிப்பீடங்களில் ஒளிஞ்சிருந்தாலும் கோரேஸ் எனக்கு பிரியமானவன். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய நாடும்போது, கர்த்தருக்கு பிரியமானவைகள் வழிகளிலே நடக்க ஆரம்பிக்கும் போது ஐஸ்வர்யவான்களாக அந்த பூமியில் நீங்கள் வைக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் அவர் அழகாக இஸ்ரவேல் பயணத்தில் அவங்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன செய்யக்கூடாது, உன் கையிற வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், நீ யார்ட்டையும் போய் கடை வாங்கிறாதன்ற. நீ கடன் கொடுக்குற ஜாதி, நீ கடன் கொடுக்குற மனுஷன், நீ கடை வாங்கக்கூடாது, நீ யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, நீ ஆளுகிறவன், நீ விரும்புகிற இடமெல்லாம் ஆளலாம், ஏன்னா நீ என்ன நேசிக்கிறாள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் விரும்புகிறோமோ விரும்பலையோ அவர் விரும்புகிறார், இந்த பூமியில் நானும் நீங்கள் என்ன செய்யணும், ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும். நான் தான் சொல்கிறேன், சாலமோன் விரும்பலை, அவன் இருக்கிறது போதும்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நீ கேளாத கனத்தை கொடுக்குறேன், நீ கேளாத ஞானத்தை கொடுக்குறேன், அதுபோக நீ கேளாத ஆயுஷ் நாட்களை கொடுக்குறேன், அழகாக அங்கே மகிமையை கொடுக்குறேன். 13ஆம் வசனம் சொல்கிறாரு, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் என்ன செய்தேன், தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன செய்கிறா, பல விஷயங்களை சொல்கிறா. நீ மட்டும் என்ன செய்யாத, என் பாதையை விட்டு மட்டும் போயிடாத, நீ விரும்பாததை தர்றேன், உன் வாழ்க்கையை எப்படிலாம் நான் அமைக்கிறேன். அப்போ கர்த்தரை நேசிக்கிற நம்மை கர்த்தர் எப்படி வைக்க விரும்புகிறார் அப்படின்னா, முதல்ல ஐஸ்வர்யம் உள்ளவங்களாம் அந்த பூமியில் வைக்க விரும்புகிறார். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் ஒரு மதிப்பு மிக்கவங்களாக வாழணும். கர்த்தர் உங்களை மரியாதை உள்ள மனிதர்களாக வாழ வைக்க விரும்புகிறார். அதனால் நீங்கள் எல்லாம் சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் போய் தலையிடாதீங்க. சின்ன சின்ன நேரத்தில் சில்லற விஷயங்களை தலையிட்டு தான் நம்முடைய மகிமையை நம்ம இழந்துடுறோம். சின்ன சின்ன விஷயங்களை கை கழுவி விட்டுருங்க, சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்கிறாமல் போயிருங்க. ஏன்னா நான் கர்த்தராலே கனப்படுத்தப்பட்டவன்ற நிச்சயத்தோடு வாழுங்க. நீங்களும் நானும் அந்த நிச்சயம் நமக்குள்ள வரணும். நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரை என்ன செய்கிறார், அந்த பூமியில் ஐஸ்வர்யவானாய் மாற்ற விரும்புகிறார். அதனால நீங்களும் நானும் அல்பத்தனமான காரியங்கள்ல, அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன், பணம் வேணுன்றதுக்காக எந்த சில்லற வேலையும் செய்யாதீங்க. எந்த சில்லற வேலையாக இருந்தாலும் பணத்துக்காக செய்யாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவேன். எப்படி அவர் ஐஸ்வர்யவான் ஆக்குவார்? நீங்கள் உபாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் பல வார்த்தைகள் அவர் சொல்கிறார் தன்னுடைய ஜனத்துக்கு. நான் உங்களை ஐஸ்வர்யவான்களாக அந்த பூமியில் வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன மாட்டு நேசிங்க போதும், என்னை நேசிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உபாகமத்தில் பல இடங்கள் அவர் சொல்லிக்கிட்டே வர. என்னை நேசிக்கிறவங்களுக்கு நான் என்னென்ன அதிசயங்களை செய்வேன், என்கிட்ட மாத்திரம் நீ அன்பு கூர்ந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் சொல்கிறாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க. 14ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் தானியத்தையும் உங்கள் திராட்சை ரசத்தையும் உங்கள் எண்ணெயையும்
அல்லது ஏற்ற காலத்தில் உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் கொடுப்பேன். உங்கள் மிருக ஜீவன்களுக்காக புல் முளைக்கும். நீ சாப்பிட்டு என்ன செய்வீங்க? திருப்தியாக இருப்பீங்க. கர்த்தரை மாத்திரம் என்ன செய்யுங்க? நேசிங்க. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை மாத்திரம் நேசிங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த 23ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நீங்க அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை மாத்திரம் நீங்க பற்றி கொண்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜாதிகளை எல்லாம் துரத்தி விட்டுட்டு உங்களை அவர்களை பார்க்கலும் ஜனம் பெருத்த அல்லது பலத்த ஜாதிகளா மாத்துவாரு. உங்க உள்ளங்கால் மிதிக்கிற இடத்தையெல்லாம் உங்களுக்கு சொந்தமா தருவாரு. இந்த நதியிலிருந்து அந்த நதி வரைக்கும் உங்களுக்கு எல்லை இருக்கும். 25ஆம் வசனம் சொல்றாரு, உங்களை எதிர்த்து எவனும் நிற்க மாட்டான். 25ஆம் வசனத்தை சொல்றாரு, உங்களை பத்தி பயம் பூமியில இருக்கிற எல்லாத்துக்கும் வரும்ன்றாரு. கவனிக்கிறீங்களா? ஆண்டவரை நீங்க நேசிக்கணும், ஆண்டவரை விடக்கூடாது. எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு முதன்மைப்படுத்தணும். அதனால தான் நானும் நீங்களும் பல நேரத்தில் என்ன செஞ்சிடறோம், இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு வந்த நாட்களில் சொல்றாரு, என்னிலும் அதிகமாக நீ இதை நேசிக்காத, என்னிலும் அதிகமாக அதை நேசிக்காத, என்னிலும் அதிகமாக இதை நேசிக்காத. ஏன் இயேசு சொன்னார்னா, அதெல்லாம் நேசிச்சுன்னா உன்னை என்னை விட்டு தூரமாக்கிறோம். என்னை விட்டு தூரமாக்கிருச்சுன்னா நீ என்ன செய்ய முடியாது? இந்த பூமியில் ஒரு மேலான வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாது. நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த பூமியில் நீங்கள் என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நீங்கள் கனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நீங்கள் என்ன செய்கிறார்? நீடித்த ஆயுளோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய சம்பத்துக்கள் இந்த பூமியில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய எல்லைகள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள்ட்ட இன்னைக்கு இருக்கிற நிலங்கள் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வேணால் விரும்பாமல் இருக்கலாம். கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறதுனால உங்களுக்கு நாளுக்கு நாள் கர்த்தர் விருத்தியை கொடுக்கிறார். நாளுக்கு நாள் நீங்கள் பலத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை காட்டிலும் உங்களுடைய வம்சம் இன்னும் அதிக ஆசீர்வாதமானதாக இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் கர்த்தர் செய்ய எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னா, அவரை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. அதான் இயேசு சொல்றாரு, உலகம் முழுவதையும் கூட இழந்துரு, உலகம் முழுவதையும் இழந்துரு, ஆனால் ஜீவனை இழந்துடாத. ஜீவன் தான் யாரு? கிறிஸ்து. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஜீவன் இல்லாத வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கை. இயேசுவை நேசிக்காத ஒரு வாழ்க்கை. என்னைக்கோ ஒரு நாள் தான் வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமேன்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் புலம்பக்கூடிய நாட்களில் தான் அவங்களுக்கே புரியும். அந்த ஐஸ்வர்யவான் புலம்புனதே போல, என் நாட்களை வீணாக்கிட்டேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்பை வீணாக்கிட்டேன்னு இயேசுவை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும், வாய்ப்பு கிடைச்சும் ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் ஒரு காலத்தில் புலம்புவாங்க. அன்னைக்கு நம்ம பார்த்து என்ன செய்வோம்? பாவி, நான்லாம் உன்ட்ட எத்தனை வாட்டியா சொன்னேன், ஏன்டா புரிய மாட்டேன்னுச்சுன்னு அன்னைக்கு போட்டு மண்டையில் கொட்ட வாய்ப்பு இருந்தாலும் கொட்டுவோம். அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அல்லது கர்த்தரை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களால் செய்ய முடியாததுன்னு சொல்லி இந்த பூமியில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீங்க. உடனே இன்றைக்கே செஞ்சு பாருங்கன்னு சொல்லலை, வெயிட் பண்ணுங்கள், நேரம் வரும். நான் சொன்ன பாருங்கள், யோசுவா வெயிட் பண்ணான், காலேப் வெயிட் பண்ணான். அவனுடைய பிள்ளைகள் காலத்தில் கர்த்தர் அவனுக்குரிய கனத்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஒருவேளை உங்களை காட்டிலும் உத்தமர்கள் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கலாம். எந்த உத்தமர்களையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, முறைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நான் மறுபடியும் அதுதான் சொல்ல வரேன். இன்றைக்கி உங்களுக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் கெட்டு போகிறதுக்கு காரணமே என்னென்னா, உத்தமர்களை கூட குற்றப்படுத்துகிறாங்க. உத்தமர்களை கூட ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்கிறாங்க? குறை கண்டுபிடிக்க முடியுமான்னு தான் பார்க்குறாங்க. குறை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே முடியல வாரு, கடியில் வாரு, தாடியில் வாரு, எனத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? ஆமாம், கிடைக்க விடாமல் தடுக்கும். அவன் விழுந்தா என்ன, எழுந்தா என்ன, கர்த்தர் பார்த்துக்கிறட்டும் பாட்டு போயிடணும். நம்ம போராடுறதுக்கு அவங்கெல்லாம் ஆள் கிடையாது. அப்போ நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ளும்போது, கர்த்தர் எனக்கு வேணும்னு சொல்லும்போது, கர்த்தரை நீங்கள் நேசிக்கும் போது, நீங்கள் விரும்புகிறதை மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? இவைகளெல்லாம் தருகிறார். அது மாத்திரம் அல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த பூமியில் நீங்கள் வாழுகிற நாளெல்லாம் சுகத்தோடு வாழ விரும்புகிறார். நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், ஒரு கூனியான 18 வருடமான ஒரு பெண்மணி, இவன் ஆபிரகாமுடைய குமாரத்தியாக இருக்கிறார். ஆனால் 18 வருஷமாக விடுதலை இல்லாமல் இருக்கிறார். அப்போ இயேசு பாருங்க, ஆபிரகாமுடைய குமாரத்தி, தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை இல்லாமல் வாழக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் என்ன செய்யணும்? விடுதலையோடு வாழணும். நாம் பலத்தோடு வாழணும், நாம் ஞானத்தோடு வாழணும். இந்த பூமியில் நம்ம ஐஸ்வர்யத்தோடு வாழணும். இந்த பூமியில் நம்ம வாழுகிற நாட்களெல்லாம் நம்முடைய நாட்கள் என்ன செய்யணும்? பொற்காலங்களாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருக்கணும். பாருங்க, இயேசு அந்த கூனியான ஒரு பெண்மணி, அந்த அம்மாவை நடந்து போகிறாங்க. அந்த நடந்து போகிற பெண்மணியை பார்த்து என்ன செய்கிறார்? இயேசு கூப்பிட்டு இந்த அம்மாவை விடுதலை ஆக்கணுன்றார். ஏன் அப்படின்னா, இது ஆபிரகாமுடைய குமாரத்தி, என்னுடைய குமாரத்தி விடுதலை இல்லாமல் இந்த பூமியில் வாழக்கூடாது.
அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் போது, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல விடுதலை இல்லாமல் ஒருவேளை நீங்கள் 18 வருஷமாக கூட இருந்திருக்கலாம். எத்தனை வருஷமாக விடுதலை இல்லாமல் தவிக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்வார்? உங்களுக்கு விடுதலையை தருவார். அவருடைய சித்தம் நீங்கள் விடுதலையோடு என்ன செய்யணும்? வாழணும். அவருடைய சித்தம் அந்த பூமியில் நீங்கள் எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக கனமுள்ளவர்களாய் வாழணும். அவருடைய விருப்பம். அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் என் கூட இருந்தால் போதும் அப்படின்ற நிச்சயத்தோடு இருந்தால் கர்த்தர் நம்ம சுகத்தோடு இருக்க விரும்புகிறார். அந்த குஷ்டரோகி வந்து சொல்கிறேன் பாருங்க, உமக்கு சித்தமானால் என்ன செய்ய? சுத்தமாக்குங்க. அப்போ கர்த்தர் நம்ம சுகத்தோடு கூட இருக்க விரும்புகிறார். நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தரோடு இருங்க. கர்த்தரை எப்போ என்ன செஞ்சிடாதீங்க? புறக்கணிச்சிடாதீங்க. நான் சொன்ன பாருங்க, சிம்சோன் புறக்கணித்தான், முடிவு ரொம்ப பரிதாபம். ஆனாலும் சிம்சோன் என்ன செஞ்சான்? கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்டான். கர்த்தரை அவனை பலப்படுத்தினான். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறதை போல உணர்ந்தீங்கன்னா, சவுளை போல சவுல் கர்த்தரை விட்டு தூரமான உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? சாமியார்களை தேடி போயிட்டான். பைபிளில் போட்டிருக்கு, ஆசா கர்த்தரை விட்டு தூரமான உடனே மந்திரவாதிகளை தேடி போயிட்டான். நீங்களும் நானும் அப்படி இல்லை. சிம்சோன் பாருங்கள், கர்த்தரை விட்டு தூரமானா, ஆனால் கர்த்தரை தான் தேடி போனான். கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்கன்னா கர்த்தரை அவனை என்ன செஞ்சால்? பலப்படுத்தினார். ஒருவேளை அப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ள வந்துருந்துச்சுன்னா, நான் கர்த்தரை நிறையா விட்டுட்டு தூரம் போயிட்டேன், அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சு தூரம் போயிட்டேன்னா ஒன்றும் இல்லை, கர்த்தத்தில் வாங்க, சிம்சோனை போல கேளுங்க, கர்த்தர் பலப்படுத்துவா. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோது என்ன செய்யாதீங்க? கர்த்தரை இழக்க துணியாதீங்க. கர்த்தரை பிரியப்படுத்துகிற செயல்களில் ஈடுபடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் நண்பரானீரே, என் துணைவனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் அன்பனானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, நிறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமாண்டவரே, உங்க பிரசன்னம் இருந்தால் தான் எங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் பறக்க முடியுன்ற நிச்சயம் இருக்குப்பா. நாங்கள் ஒருபோதும் இந்த காளைப்பை போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் உம்மை இழந்து விடாத அளவுக்கு, ஒருபோதும் உம்மை அற்பமாக எண்ணி விட்டு உம்முடைய உறவை நாங்கள் துண்டிக்காத அளவுக்கு, உமக்கு பிரியமற்றவரை செய்து உம்மை தூரமாக்காத அளவுக்கு ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்து கொண்டு இருக்க இந்த மாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, யோசேப்பு தான் கனவு நிறைவேறன்னா எனக்கு கர்த்தர் அவசியம்னு சொல்லியிருந்தான். இந்த காலேப் சொல்கிறான், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு கர்த்தர் அவசியம் அப்படின்றான். அதே போல தான் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சாலமோன் பெரிய இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன், இந்த பெரிய இடத்துல நான் நிலச்சிருக்கணும்னா எனக்கு கர்த்தர் அவசியம் அப்படின்றான். நீங்களும் நானும் எனக்கு கர்த்தர் அவசியம், கர்த்தர் அவசியம். தேவையானது ஒன்றே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்கள் தான் அப்படின்ற ஆவலோடு இந்த மாதத்தை தொடங்குங்க. தொடங்கி மட்டும் பாருங்கள், எதெல்லாம் இது வரைக்கும் இங்கே நடக்கலைன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் அப்படியே இலகுகிறத பார்ப்பீங்க, அதெல்லாம் வாசல் திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்று பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு புதிய காரியங்கள் நிகழ்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விரும்புகிறதை காட்டிடும், நீங்கள் வேண்டினதை காட்டிடும், நீங்கள் நினைத்ததை காட்டிடும்.
நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய பிரேக் த்ரூக்களை உருவாக்குவார். பெரிய பிரேக் த்ரூக்களை உருவாக்குவார். இது வரைக்கும் உங்களோட போராடின ஆமான் நாளைக்கே உங்களை உட்கார வச்சு புகழ்ந்து கொண்டே வீதியில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை கூட கர்த்தர் உருவாக்குவார். கனம் பண்ண விரும்புகிற மனிதன் அப்படின்னு சொல்லி. அதனால் ஒன்றும் நிகழ்காலங்களில் நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு அச்சப்படாதீங்க. கர்த்தரை நேசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் ஓடி போகிறத பார்ப்பீங்க, செதறி போகிறத பார்ப்பீங்க. உங்களை பற்றிய பயம் எல்லாத்துக்கும் உருவாகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அன்றைக்கி இஸ்ரவேலரை பற்றிய பயம் என்ன செஞ்சிச்சான்? எஸ்தரின் காலத்தில் அன்றைக்கி இருந்த தேசங்களுக்கெல்லாம் உருவாச்சான். நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். கர்த்தரை அதிகமாக என்ன செய்யுங்க? பிடித்து கொள்ளுங்க. கர்த்தரை பிரியப்படுத்த பிரயாசப்படுங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்ன செம்மையான பாதையில் நடத்தட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும். நீங்கள் கை வைக்கிற காரியங்கள் கைகூடும். நீங்கள் தீங்க பார்க்க மாட்டீங்க, பொல்லாப்பு நேரிடாது. உங்கள் வாழ்க்கையில் 1000 பேர் 16 பேர் விழுந்தாலும் உங்களுக்கு ஒன்று அணுகாது. ராஜா அவங்க நடுவில் இருக்கிறார். நீங்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான் பிரிகிறத பார்ப்பீங்க, எரிகோ தகர்கிறத பார்க்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கானா நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திர தேசம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், உங்கள் கையில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் காலைப்போ போல் வச்சு அனுபவிப்பீங்க. யோசுவாவுக்கு அப்புறம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் காலைப்போ போல் வச்சு அனுபவிப்பீங்க. கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார். இதெல்லாம் காலையில் சொல்லுகிற வார்த்தைகள். நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நிச்சயமாக நல்ல எதிர்காலங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதாவே இந்த மாதம் முழுவதும் இதே சிந்தனையோடு உடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் அதிக வாஞ்சையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் கர்த்தருக்கு தூரமானதை போல உணர்ந்து இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ, அன்றைக்கி சிம்சோனுக்கு இரக்கம் பாராட்டின தேவன் இந்த ஒரு முறை மறுபடியும் அவர்களை பலப்படுத்துங்க. அவரோட மறுபடியும் சாட்சி உள்ளவங்களாக மாற்றுங்க. இனிமேல் வருகிற நாட்களில் இன்னும் பெரிய காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்விலே செய்யப்படுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதியும் மக்கள் செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.